சவுதியில் பள்ளத்தில் தவறி விழுந்து பலியான குமரி தொழிலாளியின் உடல் சொந்த ஊரில் இன்று அடக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே உள்ள கண்ணுமாமூடு சடையின் விளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் கிளிட்டஸ், வயது 56. இவர் கடந்த 30 ஆண்டுகளாக சவுதி அரேபியா நாட்டில் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரவு கிளிட்டஸ் தான் வேலை செய்த கட்டிடத்திலேயே படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் அவர் நள்ளிரவு எழுந்து கழிவறைக்கு சென்றபோது அங்கு லிப்ட் பொருத்துவதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். பின்னர் அவரது அலறல் சத்தம் கேட்டு சகதொழிலாளர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அங்குள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி அவரது உடல் சவுதி அரேபியாவில் இருந்து விமானம் மூலம் கொச்சி கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அவரது உடல் இன்று உறவினர்களின் அஞ்சலிக்கு பின் அடக்கம் செய்யப்படவுள்ளது. இறந்த கிளிட்டஸுக்கு கனகம் என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்.